ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அம்பிகா ஆஸ்தட்டிக் லைவ் சேனலுங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேங்க. பரவாயில்லைங்க, நம்ம சிஎம் டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் பண்ணி நல்லாவே போயிட்டுருக்குது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அது கோவை மாவட்டத்தில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்குதுங்க. இந்த இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமானதுங்க. ஏன்னா ஸ்கூலு, கோயில், பஸ் ஸ்டாண்டு இது பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால பரவாயில்லைங்க. இவர் அதிரடி திட்டம் எந்த ஆட்சியிலுமே நல்லா செய்யாது. இவர் வந்து முதல் இதுலேயே நல்லா செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டு இல்லைங்களா? ஏன்னா எந்த கட்சியிலுமே இத்தனை வருஷமாக ஆண்ட கட்சியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது எந்தலேயுமே எந்த ஆட்சியும் பண்ணதே இல்லை. இது ஒரு வரலாறு புதிய சாதனை தாங்க இது எல்லாமே அவருக்கு இல்லைங்களா? அவரோட சாதனை மென்மேலும் உயரட்டும். அதுக்கு எங்களோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கனாவே அதிகமாக டாஸ்மாகில் க்ளோஸ் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குடியில் எத்தனை குடும்பங்கள் சீரழியுது, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா குடிச்சு காசை கொண்டு போய் வீட்டில் கொடுக்காம அப்போ அவங்க குழந்தைகளை வச்சு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. குடிச்சு அவங்க உடம்பையும் கெடுத்து குடும்பத்தையும் பார்க்கலாம எவ்வளோ சிரமங்க அதெல்லாம் இல்லைங்களா? அதனால் இனிமேலாவது குடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நான் யூடியூப்பில் வந்து அம்பிகா ஆஸ்தட்டிக் லைவ் சேனல் ஆரம்பித்து இப்போ 2 மாதம் ஆகுதுங்க. 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, வீடியோஸு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அது ஒன்று என்ன இதுன்னு தெரியல. நான் எப்பவும் போகிறோமோ ஆரம்பிக்கும்போது எப்படி போட்டு இது பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரியே தான் நானும் இப்போ போட்டிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் அவ்வளோக்கா போகவே மாட்டேங்குது. இதுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு முன்னாடி இருக்கிற யூடியூபர்ஸுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் எப்படி என்ன பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். ஏன்னா இனிமேல் தொடங்க போகிற யூடியூபருக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் ஏனுங்களா? ஏன்னா நிறையா விஷயங்கள் இது வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. யார் கேட்டாலும் தெரிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இல்லைங்களா? எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? நான் மட்டும் சம்பாத்தியம் பண்ணி நான் மட்டும் குறைச்சா பத்தாது. அதனால் இந்த உலகம் வந்து அனைவருக்குமே சமம். அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? யாரோட உழைப்பும் நம்மளுக்கு கொடுக்க போகிறதில்ல. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அது அவ்வளோதான் இல்லைங்களா? அதுக்கு எங்களுக்கு தெரியாத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னு. எல்லாருமே தெரிஞ்சுட்டு தான் வந்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாமே இதுக்குள்ளே வந்து எல்லாம் பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே யூடியூபர் பெரிய எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும், லைவ் சேனல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, லைவில் போட்டால் நம்மளுக்கு டைமிங் அதிகமாகும், 4000 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அது லைவில் பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டைமிங் இல்லை. டைமிங் நம்மளுக்கு எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் அவ்வளோதாங்க. நானும் 1 மணி நேரம் தான் போடுறேன் லைவு. ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட்ஸ் போடுவேன், வீடியோஸ் 2 வீடியோஸ் போடுவேன். ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு 4மே போடுவேன். ஆனால் லைவ் கண்டிப்பாக போட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸு போக மாட்டேங்குதுங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 70 பேர் தான் இருக்கிறாங்க. அது என்ன பண்ணணும், அதில் எப்படி போய் இது பண்ணுறது, சப்ஸ்கிரைப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யூடியூப்பில் எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ அதுக்கு வந்து யூடியூப்பில் இருக்கிற சீனியாரிட்டி வந்து எங்களுக்கு கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அப்போ என்னோடய சேனல் வந்து பார்க்குறவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் இருக்குங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா போகுதுங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் டெய்லி போயிட்டே இருக்குது. ஏன்னா அதில் இருக்கிறது நம்மளுக்கு யூடியூப்பில் வந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ வேறு லெவலுக்கு போயிடலாம். அதே மாதிரி எஃப்ஏலையும் அதே மாதிரிங்க. எஃப்ஏலையும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே டக்குன்னு இதாகிட்டு இருக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு இது மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆனால் யூடியூப்பில் அந்த மாதிரி வரது இல்லைங்க. அது இதுலேருந்து செட்டிங்ஸு அதுலேருந்து செட்டிங்ஸு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் நானும் இது பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் என்ன மாற்றணும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரியாத கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதை தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே காசு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா? காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க இந்த காலத்தில்? எல்லாமே காசு தான். காசு இந்த உலகத்தில் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. வாழ்க்கும் பிரயோஜனம் இல்லை காசு இல்லாமல் இல்லைங்களா? தொட்டது 90 எல்லாமே காசு தான். அதனால் மெயினாக நம்மளுடைய குடும்பத்துக்கு காசு ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாருமே தொழில் பண்ணணும், எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய இதில் வந்துக்குங்க. அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஸோ எல்லோரும் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக அந்த பதிவு. வேறு எதாச்சும் இருந்துச்சு கமெண்ட்டில் வீடியோவில் சொல்லுங்கள், பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், சரிங்களா? அதுக்காக அந்த வீடியோவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.